ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி எங்கள் வீட்டில் எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். காலையில் எழுந்து நாங்கள் எப்பயுமே மாக்கோளம் பச்சரிசி மாவில் போட்டு அடுப்பு மேடை மேலேயும் போட்டுட்டு வாசலில் நிலவாசல்லையும் போடுவோம். அதே மாதிரி போட்டிருக்கேன் நான். நம்ம பூ அலங்காரம் விளக்கெல்லாம் ஏற்றலாம் வாசலில். நம்மளால் எவ்வளோ அழகுபடுத்த முடியுமோ அவ்வளோ அழகுபடுத்தலாம். ஃபங்க்ஷன் டேஸ்லலாம் வாசல் வந்து மங்களகரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதனால் எப்பயுமே எனக்கு அப்படி செஞ்சால் பிடிக்கும். அதேமாதிரி சாமிக்கிட்டேயும் நம்ம அலங்காரம் பண்ணிடலாம். நான் வந்து அருகம்புல் சுற்றி சாமந்தி பூ வச்சு நடுப்புற ஒரு ரோஸ் வச்சுட்டு கோலம் போட்டிருக்கேன். சாமி பிள்ளையாரை சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளையார் எல்லாமே வச்சுருக்கேன். குட்டி குட்டி பிள்ளையார் நிறையா இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அர்ச்சனைக்கு என்னென்ன வேணுமோ அந்த ஜாமான்லாம் செட்டாக கொடுப்பாங்க பாருங்கள் பிள்ளையாருக்கு. அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. குழந்தைங்கள்லாம் வந்து எப்பயும் பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. பால் அபிஷேகம், தண்ணி, நீரால், சந்தனம், பூவால் அர்ச்சனை இதெல்லாம் பண்ணி தீபாரதனை காட்டுவோம். குழந்தைங்கள்லாம் செய்வாங்க. அதுதான் இன்றைக்கி பார்க்குறீங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கும் நல்ல பழக்க வழக்கங்கள் வரும். அதனால் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து தெய்வ பக்தி உண்டு பண்ணணும் குழந்தைங்களுக்கு. அதான் இன்றைக்கி பார்க்குறது தான். எங்கள் பேத்தியும் பேரனும் பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. குட்டி பையன் 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். குழந்தையிலேருந்தே நம்ம இந்த மாதிரி பழக்கத்தெல்லாம் உருவாக்கி விடணும் அவங்கக்கிட்ட. அப்போ தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அவங்களுக்கும் பின்னாடி தன்னுடைய சந்ததியருக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். எங்கள் வீட்டு இது சின்ன குட்டி அலங்காரம் பிள்ளையாருக்கு. வீட்டில் இருக்கிற குட்டிக்கு எல்லா பிள்ளையாரையும் அங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன். தீபாரதனை காட்டிட்டு பிள்ளையாரை எடுத்து வச்சுட்டு அதில் இருக்கிற அந்த பாலையும் பூலாம் அர்ச்சனை பண்ணுற பாருங்கள் எல்லாத்தையும் செடியில் ஊற்றிடணும் நம்ம. அதுக்கப்புறம் மெயினான பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சி இந்த பிள்ளையாருக்கும் தீபாரதனை காட்டிட்டு நாங்கள் வந்து சாப்பாடு பரிமாறி வச்சுட்டு காக்கா தீபாரதனை காட்டினோடனே காக்காவுக்கு வச்சுட்டு நாங்கள் சாப்பிடுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் வீட்டு சின்ன பூஜை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் கடவுளோட அருள் கிடைக்க நாங்கள் வேண்டிக்கிறோம். எங்கள் வீட்டு குட்டி பசங்க அர்ச்சனை பண்ணுறது தான் நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல 2 பேருக்கும். சாமி பூஜை பண்ணிவிட்டு 2 பேரும் போஸ் கொடுக்கறது பாருங்கள். அதுவும் பேரன் போஸ் கொடுத்துட்ருக்கான். பக்தியில் முழுகிட்டான். 2 பேரும் தூப்பு கரணம் போட்டு தலையில் கொட்டிக்கிட்டு பிள்ளையாரை நல்லா வேண்டிக்கிட்டாங்க. மெயினாக பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டையும் சுண்டலும் பாயசமும் வச்சு நாங்கள் நெய்வேத்தியம் பண்ணோம்.